வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய புராணங்கள்ல இருக்கிற ரொம்பவே பிரமாண்டமான ஒரு காவியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பகவான் விஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான அவதாரம்னா அது 4வது அவதாரமான நரசிம்மர் அவதாரம் தான். இது வெறும் நல்லவங்க கெட்டவங்களை அழிக்கிற ஒரு சாதாரண கதை மட்டும் இல்லங்க. அதிகாரம், அகந்தை, அப்புறம் தூய்மையான பக்தி, இது மூணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய காவிய போராட்டம். வாங்க கதைக்குள்ள போலாம். சரி, எடுத்த உடனே உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒருத்தனை மனுஷனாலையும் கொல்ல முடியாது, மிருகத்தாலையும் கொல்ல முடியாது, எந்த ஒரு ஆயுதத்தை வச்சும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி ஒரு மாபெரும் அரக்கன் இருந்தா அவனை யாராவது எப்படிங்க தோற்கடிக்க முடியும்? கேட்கும்போதே இது ஏதோ சால்வ் பண்ண முடியாத ஒரு பெரிய புதிர் மாதிரி தோணுதில்ல. இந்த சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த தர்மம் எப்படி சாத்தியமாக்குச்சு அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். பாகம் 1. வெல்ல முடியாத அரக்க மன்னன் மற்றும் அகந்தையின் இருண்ட ராஜ்யம். இவனை பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம். நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த சவாலுக்கு முழு காரணமுமே இவன்தான், அரக்க மன்னன் ஹிரண்யகசிப்பு. இருள் சூழ்ந்த அவனோட பிரம்மாண்டமான அரண்மனையில தலையில தங்க கிரீடத்தோட சுத்தி பயங்கரமான போர் வீரர்களோட ரொம்ப கோபமா சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கான். இவனுக்கு ஏன் இவ்ளோ கோபம், இவ்ளோ அகம்பாவம் தெரியுமா? இவன் பிரம்மா கிட்ட கடுமையா தவம் செஞ்சு ஒரு விசித்திரமான வரத்தை வாங்கியிருக்கான். அது என்ன வரன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வீடியோ கேம்ல வர்ற அல்டிமேட் ஷீட் கோடு மாதிரியே இருக்குங்க. அவனை மனுஷனும் கொல்ல முடியாது, மிருகமும் கொல்ல முடியாது. பகல்லையும் மரணம் வராது, ராத்திரிலையும் வராது. வீட்டுக்கு உள்ளேயும் சாக மாட்டான், வெளியும் சாக மாட்டான். எந்த ஆயுதத்தாலையும் அவனை அழிக்கவே முடியாது. இந்த வரத்தை வாங்கின திமிர்ல தன்னைத்தானே கடவுள்னு அறிவிச்சுக்கிட்டான். இப்போ இந்த 2 துருவங்களுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்களேன். ஒரு பக்கம் இருள், கோபம், அகங்காரம், நான் தான் கடவுள்னு சொல்ற தந்தை ஹிரண்யகசிபு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முகம் முழுக்க ஒரு அமைதி, தெய்வீக ஒளி, விஷ்ணு மேல இருக்கிற முழுமையான பக்தியோட இருக்கிற அவனோட சின்னஞ்சிறு மகன் பிரகலாதன். அவனை சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா அமைதியா பரவி இருக்கிறத உங்களால உணர முடியுதா? அப்பா எவ்வளவோ மிரட்டியும் உலகத்தை காக்கிற பகவான் விஷ்ணுவை மட்டும்தான் நான் கும்பிடுவேன்னு ரொம்ப உறுதியா இருந்தான் பிரகலாதன். இந்த முரண்பாடு தான் அடுத்த பெரிய பூகம்பத்துக்கே காரணம். பாகம் 2. பக்தியின் சக்தி மற்றும் குழப்பத்திலிருந்து தப்பித்தல். இந்த அமைதியான பக்தி எப்படி பெரிய மோதலா மாறுதுன்னு பாப்போம். தன்னை தவிர வேற யாரையும், குறிப்பா தன் பரம எதிரியான விஷ்ணுவ தன் சொந்த பையனே கும்பிடுறத அந்த அரக்கனால தாங்கிக்கவே முடியல. பிரகலாதனை அழிக்க அவனோட அரக்க வீரர்கள் எவ்வளோ கொடூரமான தாக்குதல்களை செஞ்சாங்க தெரியுமா? பச்சை புல்லன்னு கூட பார்க்காம கொழுந்து விட்டு எரியற நெருப்புல தள்ளினாங்க, கொடிய விஷப்பாம்புகளை விட்டு கடிக்க வச்சாங்க, செங்குத்தான மலையிலிருந்து கீழே தள்ளினாங்க. சுத்தி எவ்வளவு பெரிய ஆபத்து நடந்தாலும் ஒவ்வொரு முறையும் விஷ்ணுவோட தெய்வீக பாதுகாப்பு ஒரு கேடயம் மாதிரி வந்து அந்த சின்னஞ்சிறு பிரகலாதனை காப்பாத்துச்சு. அரக்கனோட வன்முறை இறைவனோட பாதுகாப்புக்கு முன்னாடி தோத்து போயிடுச்சு. பாகம் 3. இறுதி சவால் மற்றும் விதியின் தூண். அடுத்ததா நிலைமை இன்னும் எப்படி மோசமாகுதுன்னு பாருங்க. இந்த தொடர் தோல்விகளால ஹிரண்யகசிபுக்கு கோபம் உச்சிக்கே போயிடுச்சு. இருண்ட புயல் வீசுற வானம் பின்னணியில மின்னல் வெட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மண்டபத்துல தான் மகனை நேருக்கு நேர் பார்த்து கோபத்தோட ஒரு பிரம்மாண்டமான கல் தூணை சுட்டி காட்டி கத்துறான். நீ வணங்குற அந்த விஷ்ணு எங்கும் இருக்கான்னு சொல்றியே, அவன் இந்த தூணிலையும் இருக்கானா அப்படின்னு. ஒரு துளி கூட பயம் இல்லாம ரொம்ப அமைதியா பிரகலாதன் சொல்றான், ஆம் இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை தாங்க ஒட்டுமொத்த காவியத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை. பாகம் 4. ஒரு பிரம்மாண்ட வெளிப்பாடு மற்றும் ஆற்றலின் பொன்னான வெடிப்பு. பிரகலாதன் ஆம்னு சொல்ல அடுத்த நொடி அந்த பிரம்மாண்டமான கல் தூண் பயங்கர சத்தத்தோட இரண்டா பிளக்குது. காத்துல தூசிகள் பறக்க அந்த தூணிலிருந்து ஒரு பொன்னான தெய்வீக ஒளி அப்படியே வெடிச்சு சிதறுது. ஒரு பிரம்மாண்டமான படத்தோட கிளைமேக்ஸ் சீன் மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த தூணிலிருந்து ரொம்ப ஆக்ரோஷமான கர்ஜனையோட வெளிவர்றார் பகவான் விஷ்ணுவோட 4வது அவதாரமான நரசிம்மர். அவர் முழுமையான மனுஷனும் கிடையாது, முழுமையான மிருகமும் கிடையாது. பாதி மனித உடம்பு, பாதி சிங்கமுகம். நெருப்பு மாதிரி எரியிற கண்களோட அந்த தெய்வீக ஆற்றலோட அவர் நின்ன விதம் ஹிரண்யகசிபோட மனசுல முதல் முறையா மரண பயத்தை உருவாக்குச்சு. பாகம் 5. புத்திசாலித்தனமான தீர்வு மற்றும் வரத்தை முறியடித்தல். அந்த தீர்க்க முடியாத புதிர்க்கான விடை இப்போ கிடைக்க போகுது. இப்ப கவனிங்க, ஹிரண்யகசிபு வாங்கின அந்த அசைக்க முடியாத வரத்தை நரசிம்மர் எப்படி ஒரு சின்ன ரூல் கூட பிரேக் பண்ணாம ரொம்ப புத்திசாலித்தனமா முறியடிக்கிறாருன்னு பாருங்க. இது நிஜமாவே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். விதி 1, மனுஷனாலேயோ மிருகத்தாலேயோ மரணம் இல்ல. அதற்கான தீர்வு நரசிம்மர் பாதி மனிதன் பாதி சிங்கம். விதி 2, பகல் அல்லது இரவில் மரணமில்லை. தீர்வு பகலும் இரவும் சேர்ற அந்த மாலை அந்தி பொழுதுல வதம் நடக்குது. விதி 3, உள்ளேயும் வெளியேயும் மரணமில்லை. தீர்வு கரெக்டா அரண்மனையின் வாசல் படியில வச்சு கொள்றார். விதி 4, எந்த ஆயுதமும் இல்லை.
தீர்வு, நரசிம்மர் அந்த அரக்கனை தன்னோட மடியில கிடத்தி தனது கூர்மையான நகங்களாலேயே அவனை அழிக்கிறார். பிரம்மாவோட வரமும் மீறப்படல, அதே சமயம் தர்மமும் காப்பாற்றப்பட்டுச்சு. எவ்வளவு பிரில்லியண்டான ஒரு தீர்வு பாத்தீங்களா? பாகம் 6 இறுதி நீதி, அமைதியும் ஆசீர்வாதமும். ஒரு வழியா இருள் விலகுது. அரக்கன் அழிஞ்சதும் வானத்திலிருந்து மலர்கள் தூவப்படுது. நரசிம்மரோட கோபம் தணிஞ்சு ரொம்ப அமைதியான பொன்னான தெய்வீக ஒளி அவரை சுத்தி பரவுது. தன் உசிரை காப்பாத்தின இறைவனுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் பிரகலாதன் முழு பக்தியோட மண்டியிட்டு வணங்குறான். ஸோ இந்த பிரம்மாண்டமான கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் உண்மையான பக்தி எப்பவுமே ஜெயிக்கும். ரெண்டாவது, என்னதான் பெரிய திறமையோ சக்தியோ இருந்தாலும் அகந்து இருந்தா அது கண்டிப்பா அழிவுதான் தேடித்தரும். மூணாவது, நல்வழியில நடக்கிறவங்கள தெய்வம் எப்பவுமே ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். இந்த அருமையான விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். எந்த ஆயுதத்தாலையும் அழிக்க முடியாத ஒரு வரம் கூட அந்த மன்னனை அவனோட சொந்த அகந்தையிலிருந்து காப்பாத்தல. அப்போ இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம பணமோ பதவியோ இல்ல திறமையோ இப்படி என்னென்ன கண்ணுக்கு தெரியாத அகந்தை தூண்களை நாமே நமக்குள்ள கட்டி வச்சிருக்கோம். அந்த தூண்கள் நம்மள அழிக்கிறதுக்கு முன்னாடி நாமே அதை தகர்த்தெறியறது நல்லதுதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.